How are you? இந்தியன் ஹோட்டலா இல்லை ஆப்பிரிக்கா கானாவில் இருக்கிற ஹோட்டலான்றது எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. விஷயங்களை இங்கே ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தா மெனு கார்ட்லேயும் கிட்டத்தட்ட இந்தியா நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை கேட்கும்போது தூக்கி வார போட்டுடுச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நண்பர் அங்கே நம்ம இப்போது ஆப்பிரிக்காவில் கானாவில் இருக்கோம். டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கானாவில் தேடாத இடம் எங்கேயுமே இல்லைங்க. சண்டே இங்கே யாருமே ஹோட்டலை திறந்து வச்சிடல. ரெண்டாவது இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஊர் ஃபுட்டு தான் வாங்குனாங்க. இந்த மாதிரி மாவு சம்மந்தமான ஃபுட்டு தான் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. சரி, அது எங்களுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது மீட் அண்ட் ஈட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரெஃபர் பண்ணாங்க. சரி, மீட் அண்ட் ஈட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்ஸி பிடிச்சி நாங்கள் போயிட்டு மீட் அண்ட் ஈட்டுக்குள்ள போன உடனே Hi, how are you? Yeah. Idli, pongal. Yeah, please. நாங்கள் இட்லி பொங்கல் சவுத் இந்தியன் ஃபுட் கேட்டோம். அது அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அதனால சவுத் இந்தியன்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு நண்பர் உள்ள இருந்தார். அவர்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. Thank you, sir. இந்தியன் ஹோட்டலா இல்லை ஆப்பிரிக்கா கானாவில் இருக்கிற ஹோட்டலான்றது எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே நம்ம அந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் இருந்தது. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை இங்கே ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மெனு கார்டு எடுத்து பார்த்தா மெனு கார்ட்லேயும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான ஃபுட்டுமே இருந்தது. ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் ஃபுட்டெல்லாம் சரி நீங்கள் உட்காருங்க, இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சர்வே பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணோம். அவங்க சொன்னதுக்கப்புறம் சுட சுட மினி டிஃபன் ஒன்று எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நம்ம இந்தியன் நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை கேட்கும்போது தூக்கி வார போட்டுடுச்சுங்க. ஏன்னா 180 ரூபா சொல்லிட்டாங்க. 180 ரூபானா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா கிட்ட ஆகிடுச்சிங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நண்பர் அங்கே ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டார். நல்ல வேலை அந்த லேடி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். அதுக்கு தான் அந்த சிரிப்பு. ஆப்பிரிக்காவில் நீங்கள் கானாவில் வரீங்க அப்படின்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம்.